ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கும் இஃப்தாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. இதுவும் நேச்சுரல் ட்ரிங்க் தான். நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கலர்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கையில் கிடைக்கிற ஒரு ட்ரிங்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மாம்பழமும் நொங்கும் எடுத்திருக்கேன். இது சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நொங்கு நல்லா அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நொங்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு 2 நொங்கும் ஒரு மாம்பழமும் யூஸ் பண்ண போகிறேன். நொங்கு நல்லா க்ளீன் பண்ணி மேல் தோலை நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மேல் தோலை சேர்த்துக்கிட்டால் துவர்ப்பு கொடுத்துரும், அதனால் கவனமாக எடுத்துக்கணும். அழுத்தி எடுத்துட்டால் நொங்கில் உள்ள அந்த ஜூஸஸ் எல்லாம் வீணாக போயிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நொங்கை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சம்மர் ஜூஸஸ் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை எடுத்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாம்பழம் உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குமோ அந்த வெரைட்டி எடுத்துக்கலாம். இதையும் மேல் தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாம்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நொங்கையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெட்டின மாம்பழத்துண்டு நொங்கு துண்டுகளை நம்ம கிளாஸில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதில் என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுத்தமான பதநீர் தாங்க சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். பதநீரில் இனிப்பு சுவை இருக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. பதநீரை டேரெக்டாக இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பதனியை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். பதனியை குடிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் கிடைக்கிற பதனியாக இருந்தால் ஒரு 10-11 மணிக்குள்ளே குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இஃப்தாருக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். குடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டால் கொஞ்சம் கூழ் கம்மியாக இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இதோடு சேர்த்து கடல் பாசி சேர்த்து புட்டிங்காகவும் பண்ணலாம். இன்னும் நம்ம பதநீருக்கு பதிலாக, பதநீர் எல்லாத்துக்குமே கிடைக்காதவங்க நம்ம இளநீர் துண்டுகளை கட் பண்ணி போட்டுட்டு இளநீரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இளம் வெளுக்கையாக இருக்கும் இல்லையா, அந்த தேங்காவை கட் பண்ணி போட்டுட்டு மாம்பழம் அதோடு சேர்த்து போட்டு நம்ம இளநீர் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் நேச்சுரல் ட்ரிங்காகவும் இருக்கும். எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ மிக்ஸ் பண்ணாமே இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.